ஃபிக்குகிலிருந்து ஃபிக்கு சட்டங்களை நடத்தாமல் குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தஃப்சீரிலிருந்தும் பாடங்கள் நடத்தப்படுகிறது. டைரக்டா மூலத்திலிருந்தே பாடம் நடத்தப்படவும் மதரசா ரஹீமியா இந்திய துணை கண்டத்திலேயே மிகப்பெரிய மதரசாவாக மாறி போகிறது. அந்த மக்கள்கிட்ட எல்லார் வாயிலையும் மதரசா ரஹீமியா அங்க போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு நடக்கிறது. மௌலானா ஷா வலியுல்லா அவர்கள் அந்த அந்த புனரமைப்பு பணிகளிலே ஈடுபட தொடங்குகிறார்கள். ரெண்டையும் பார்க்குறாங்க. ஆட்சி அதிகாரம் அந்த 1731 பார்த்தீங்கன்னா அவங்க மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் இருந்த நிலைமையை காட்டிலும் ரொம்ப மோசமான நிலைமையாக போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் சிக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. பல இடங்கள் முகலாய மன்னர்களுக்கு, அதாவது முகலாய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட பல பகுதிகள் ஜாட்டுகள் கையிலையும் மராத்தியர்கள் கையிலையும் போயிடுது. எல்லாம் போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா நிலப்பரப்பு சுருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஆட்சியாளர்கள் திருந்துவது போல தெரியவில்லை. இது இல்லாம இன்னொரு வேலை 1750 இவங்க அந்த புனரமைப்பு வேலையை செய்யறாங்க. செய்யும் போது மௌலானா ஷா வலியுல்லா அவர்கள் இந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டு அந்த புனரமைப்பு வேலையை செய்ய தொடங்குகிறாள். கொஞ்சம் கொஞ்சமா வேலையை தொடங்குறாங்க. தொடங்கி அவங்க அந்த சீர்திருத்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் 1750 வருகிறது. 1750 வெள்ளையர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தென்னகத்துக்கு, கேரளா பகுதிகளுக்கும் தமிழக பகுதிகளுக்கும் பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க, குடியேற ஆரம்பிக்கிறாங்க. தென்னகத்திலே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் வீரபாண்டி கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வீரத்தாய் வேலுநாச்சியார் மத்தியிலே சண்டைகள், அவர்களை கொலை செய்துவிட்டு அந்த நிலப்பரப்புகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். 1757 பிரிட்டன்ல இருந்து ராபர்ட் கிளைவ் வந்து இறங்குறான். இந்த இருக்கக்கூடிய மண்ணடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளைவ் பேட்டரின்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, இந்த ஸ்டாப் இருக்கு பாருங்க, ஹார்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாப். அதுல 1757 ராபர்ட் கிளைவ் வந்து படை இறங்குகிறது. படை இறங்கி முதல்ல ஒரு மிகப்பெரிய ஆட்சியை வடக்க நம்ம பிடிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறான். அப்படி திட்டம் போடுகின்ற நேரத்தில் அவன் கண்ணிலே படுவது வங்காளம். வங்காளத்தை நோக்கி அவனுடைய படை செல்கிறது. மௌலானா ஷா வலியுல்லா அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஆட்சி இந்த மண்ணிலே நிலை பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகைகளை எல்லாத்தையும் நீக்கி நீங்கள் ஒருங்கிணைக்கணும். எல்லா நிலப்பரப்பும் போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் மராட்டியர்கள், ஒரு பக்கம் ஜாட்டினத்தவர், ஒரு பக்கம் பிரிட்டிஷ்காரங்க, இப்படி பல வகையிலும் சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்கின்ற கடுமையாக போராடி வருகிறார்கள். எந்த ஆட்சி நிலப்பரப்பும் நம் கையை விட்டு போயிடக்கூடாது. போயிடுச்சு, அதிகாரம் போயிடுச்சு, எல்லாமே போயிடும். வழிபாடு செய்யறதுக்கு உரிமை இருக்காது. இரண்டாம் தர குடிமக்களாக நம்ம மாறி போவோம். அதனால அதிகாரம் என்பது முக்கிய ஒரு கருவியாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் இமாம் அப்துல் வஹாப் அவர்களுக்கும் ஷா வலியுல்லா அவர்களுக்கும் அவர்களுடைய 2 பேருடைய பயணத்திலும், புரட்சி பயணத்திலும், சீரமைப்பு பணிகள்லையும் வித்தியாசம். அப்துல் வஹாப் அவர்கள் ஒரே நோக்கம் என்னன்னா ஷிர்கை ஒழிப்பது, வேற ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது. அது ஒண்ணுதான் அவங்களுக்கு நோக்கமா இருந்துச்சு. அது ஏன்னா அந்த அளவுக்கு அங்க மிகச்சிருந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் மௌலானா ஷா வலியுல்லா அவர்கள் மக்களிடையே சீர்திருத்தமும் செய்யணும், அதிகாரத்தையும் தக்க வைக்கணும். இந்த 2 வேலையும் கரெக்டா செய்யறாங்க. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா வகையான அவர்களுடைய பங்களிப்பு, அறிவும் ஆற்றலும் அத்தனையும் செய்கின்றார்கள். தங்கள் அந்த மதரசா ரஹீமியாவில் படிக்கக்கூடிய மாணவர்களை அவர்களுக்கு பாடம் நடத்தி பயிற்றுவித்து இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்புகிறார்கள். அனுப்பி நீங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களை முறைப்படுத்தி அவர்களை ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு, எதிரிகளிடமிருந்து இந்த நிலப்பரப்பை பாதுகாப்பதற்கு உண்டான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே மதரசா ரஹீமியாவில் இருந்து ஆட்கள் தயாரிக்கப்படுகிறது. வேகமா வேலை நடக்குது. எந்த நிலப்பரப்பையும், எந்த முஸ்லிம் அரசருடைய நிலப்பரப்பையும் நம்ம விட்டுறக்கூடாது. அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும், அதுதான் முக்கிய நோக்கம். அதிகாரம் இருந்தால் தான் வழிபாடு நடத்த முடியும், அத்துணை வேலைகளையும் நம்ம செய்ய முடியும் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எது நடக்கக்கூடாது என்பதற்காக தங்கள் உடல் பொருளாவிய அத்துணையும் செலவழித்து 24 மணி நேரமும் பணியாற்றி கொண்டிருந்தார்களோ அது நடந்தது. 1757 ராபர்ட் கிளைவ் சென்னையிலிருந்து நேராக வங்காளத்திற்கு சென்றான். வங்காளத்திலே சிராஜித் தௌலாவுடைய ஆட்சி இருந்தது. ஒரு குறுநில மன்னர், முகலாய பேரரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு குறுநில மன்னர். அவருடைய ஆட்சியினுடைய பகுதிகள் எல்லாம் ரகசியமா பார்த்துட்டு இவன் இங்கேருந்து போன படை, ராபர்ட் கிளைவ் பின்னால போன படை 3000 பேரு, சிராஜித் தௌலாவுடைய படை 50,000 பேர். அதனால் நேரடியாக மோதி சிராஜித் தௌலாவை வீழ்த்த இயலாது என்கின்ற அடிப்படையிலே சிராஜித் தௌலாவுடைய ஒரு தளபதியை விலை கொடுத்து வாங்கினான். சதியின் மூலமாக வாங்கி
சிராஜித் தௌலாவை வீழ்த்தி வங்காளத்தை கைப்பற்றியது பிரிட்டிஷ் இராணுவம். இந்திய வரலாற்றில், இந்திய முஸ்லிம்களுடைய வரலாற்றில் ஒரு குறுநில மன்னருடைய ஆட்சி அந்நியர்களால், வெள்ளையர்களால் கைப்பற்றப்பட்டது முதல் முறையாக 1757 1757 வங்காளம் சென்றது, கைமீறி போனது. மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் டெல்லியிலிருந்து என்னென்ன புனரமைப்பு பணிகளிலே ஈடுபட்டு வருகின்றார்களோ, எதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தங்களுடைய அத்துணை திறனையும் செலவழித்து பணியாற்றி வருகின்றார்களோ, அந்த கவலை கைமீறி போய்விடக்கூடாது என்கின்ற அவர்கள் கவலைக்கு நேர் மாற்றமாக அவர்கள் நடக்கக்கூடாது எது என்று நினைத்தார்களோ அது நடந்தது. வங்காளம் கைமீறி போயிடுச்சு. போன உடனே பார்க்குறாங்க, ஆஹா கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குதே, நம்ம என்னமாவது பண்ணி ஏதாவது செஞ்சு இதை மீட்டெடுத்தாகணும், தக்க வைக்கணும், அதிகாரத்தை தக்க வைக்கணும். இவர்கள் ஆட்சியாளர்கள் இந்த அளவுக்கு மட்டரகமாக, இந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஒருமுகப்படுத்துகின்ற முயற்சியிலே எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை வரவில்லை. அவுரங்கசீப்பினுடைய புதல்வர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை வரவே இல்லை. அந்த அளவுக்கு பிரச்சனைங்க. மராட்டியர்களும் ஜாட்டுகளும் நெருக்குகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நிலப்பரப்பு போய்கிட்டு இருக்கு. வங்காளம் பிரிட்டிஷ்காரங்க கையில் போயிடுச்சு. இப்படி மராட்டியர்கள், ஜாட்டுகள், ஷியாக்கள் ஒன்று சேர்ந்து இன்னும் பிரிட்டிஷ்காரங்களும் இந்த பக்கம் வந்து அப்படியே டெல்லியை சூழ்ந்துக்கிறாங்க. அப்படியே சூழ்ந்து நெருக்கிக்கிட்டே வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்ச நாளில் போயிடும் போல இருக்குது என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டவுடன் மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கின்றார்கள். ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். அந்த கடிதம் இன்றைய வரைக்கும் பிரிட்டிஷ் மியூசியத்தில் பாதுகாப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கடிதத்தினுடைய சாரம் எல்லா பத்திரிகை வரலாற்று ஆசிரியர்களும் எழுதியிருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற கடிதம், 18ஆம் நூற்றாண்டினுடைய அற்புதமான மிகப்பெரிய ஒரு வரலாற்று சான்றிதழ், உலக புகழ்பெற்ற கடிதமாக இருக்கிறது. யாருக்கு எழுதினார்கள் என்றால் மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமீருல் மூமினீன் அகமது ஷா அப்தாலி, ஆப்கன் மாவீரன் அகமது ஷா அப்தாலிக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அமீருல் மூமினீன், அல்லாவின் பெயரால் நீ படையெடுத்து வர வேண்டும். தாருல் ஹர்பாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்பை தாருல் சலாமாக நிலைப்படுத்த வேண்டும். நீ அல்லாவின் பாதையிலே போர் செய்ய வேண்டும், படையெடுத்து வர வேண்டும், எதிர்ப்புகளை ஒடுக்க வேண்டும், மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார்கள். ஆப்கன் வீரன், துரானி பரம்பரையினுடைய மாவீரன் அகமது ஷா அப்தாலிக்கு. இந்த கடிதம் கிடைத்தவுடன் மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து, ஒரு மாபெரும் அறிஞரிடமிருந்து, மார்க்க அறிஞரிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது, அல்லாவின் பாதையிலே போர் செய்யக்கூடிய அழைப்பு வந்திருக்கிறது என்று கிடைத்த உடனே அகமது ஷா அப்தாலி படையை திரட்டி கொண்டு வந்தார். இங்கே முகலாய பேரரசுக்கு உள்ளே இருந்த ரோஹில்கண்ட் என்கின்ற பகுதியைச் சேர்ந்த நஜிபுத் தௌலா, ஷா வலியுல்லா அவர்களுக்கும் நஜிபுத் தௌலா அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கம். ஏன்னா அவ்வளவு பெரிய அறிவும் ஆற்றலும் பொருந்திய ஒரு மாவீரன், குறுநில மன்னர் ரோஹில்கண்ட்ல. அவரும் அகமது ஷா அப்தாலியோட அந்த படைகளோடு சேர்ந்து கொள்கின்றார். அகமது ஷா அப்தாலியினுடைய படைகள் வருகிறது. சமூக நீதி அறக்கட்டளையின் கல்வி பணிகளுக்கு உதவிடுவீர். எமது 20 ஆண்டு கால இலக்கு, இன்ஷா அல்லாஹ் 2030க்குள் முஸ்லிம்களின் பள்ளிக் கல்வியை இஸ்லாமியப்படுத்திட வேண்டும். உயர்கல்வியில் மாணவர்களை தொழில்துறைக்கும் மாணவிகளை கல்வித்துறைக்கும் உருவாக்கிட வேண்டும். இதற்காக தமிழகம் முழுவதும் கல்வி மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்கம், பயிற்சி முகாம்கள், புதிய கல்வி நிறுவனங்களுக்கான ஆலோசனைகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், மாத இதழ், கல்வி வழிகாட்டி மலர், இணையதளம் என்று முஸ்லிம்களின் கல்வி புரட்சிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளைக்கு வாரி வழங்கிடுவீர். சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் டிடி அல்லது செக் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி அறக்கட்டளை, 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25225780. எங்களுடைய வெப்சைட் முகவரி www.samuganidhi.org. சமூக நீதி முரசு முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக வெளிவரும் மாத இதழ். அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக்கிட உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளையின் வெளியீடு. சமூக நீதி முரசு மாத இதழ் மாதந்தோறும் வீடு தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 180. சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி முரசு மாத இதழ், 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. பானிப்பட்டிலே வைத்து போர் நடக்கிறது. அதைத்தான் தேர்ட் பானிபட் வார் என்று சொல்வார்கள், 3ஆம் பானிபட் யுத்தம் என்று சொல்வார்கள். ஆப்கன் மன்னருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு படைகளுக்கும் இடையே நடைபெற்ற போர். அந்த போரிலே எதிர்ப்பு படைகள் எல்லாம் துவசம் செய்யப்படுகிறது. ஆப்கன் மன்னர் வந்து, அகமது ஷா அப்தாலி வந்து, மௌலானா ஷா வலியுல்லா அவர்களுடைய
அந்த எழுத்துக்களுக்கு கடிதத்திற்கு மதிப்பளித்து வந்து சுத்தம் செய்துவிட்டு எதிர்ப்புகளை எல்லாம் அடக்கிவிட்டு செல்கின்றார்கள். ஆனாலும் மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முயற்சிக்கு அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. மீண்டும் நெருக்கடி. அகமது ஷா அப்தாலி சென்றதற்கு பிறகும் ஆட்சி நிர்வாகத்தின் மீது, இன்னும் அந்த நிலப்பரப்புகள் மீது மீண்டும் நெருக்கடி நடக்கிறது. வேகமாக மதரசா ரஹீமியாவில் வைத்து அவர்களுடைய அந்த, அதாவது மதரசா ரஹீமியாவிலே ஷா வலியுல்லா மூவ்மெண்ட் என்று ஒரு இயக்கமாகவே செயல்பட்டது. வரலாற்று ஆசிரியர்கள் அப்படித்தான் எழுதுகின்றார்கள். ஷா வலியுல்லா மூவ்மெண்ட், வலியுல்லா இயக்கம் என்கின்ற அடிப்படையிலே அந்த மதரசாவில் படித்த மாணவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் சீர்திருத்தம் செய்வது, அதிகாரத்தை நிலைநிறுத்துவது, இந்த இரண்டு அடிப்படையிலும் அவர்கள் தயாரிக்கப்பட்டார்கள். அதனால வேகமா தயாரித்து இந்தியாவினுடைய எல்லா நிலப்பரப்புகளுக்கும் அனுப்பி இன்னும் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு, முஸ்லிம் சமுதாயத்தை புனரமைப்பு செய்யக்கூடிய அளவிற்கு எதிரிகள் யார் வந்தாலும் சரி, எவ்வளவு எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் சரி, அது பிரிட்டிஷ்காரராக இருக்கட்டும், மராட்டியர்களாக இருக்கட்டும், ஜாட்டா இருக்கட்டும், யார் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக களத்திலே நிற்பது, களத்தில் இறங்கி ஆயுதம் தாங்கி போராடுவது என்கின்ற அடிப்படையிலே மௌலானா ஷா வலியுல்லா அவர்கள் அந்த அமைப்பு தொடங்கி பொறுப்பாளராக ஷா வலியுல்லா அவர்களுடைய புதல்வர் ஷா அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தலைமை ஏற்க வைத்து, அவர்கள் தலைமையின் கீழ் அந்த இளம் மாணவர்கள், இளம் மௌலவிகள், மதரசாவிலே படித்து பட்டம் பெற்று வந்த மௌலவிகள் மூலமாக சீர்திருத்த புனரமைப்பு பணிகளிலே அதிகம் ஈடுபடுகின்ற அதே நேரத்தில் நிலப்பரப்புகளை தக்க வைப்பதற்கு களத்தில் இறங்கி போராடுவது என்கின்ற அடிப்படையிலையும் அவர்கள் உருவாக்கப்பட்டு இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களுக்கும் சென்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நெருக்கடிகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முழுக்க இனி அடுத்த தலைமுறைக்கு தேவையான விஷயங்களை எழுதி குவித்தார்கள். புத்தகமாக எழுதி குவித்தார்கள். என்னென்னவெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் எதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும், முஸ்லிம் சமுதாயத்திற்கு தேவையான அத்துணைய அறிவுரைகளையும், புனரமைப்பு செய்ய வேண்டிய பகுதிகள் எந்தெந்த பகுதிகள் என்று கண்டெடுத்து அதிலெல்லாம் என்ன வகையான சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும், குர்ஆனையும் ஹதீஸையும் நிலைப்படுத்துவது என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி. இந்த மதுஹப் சண்டைகளுக்கு மத்தியிலே அன்னைக்கு அவ்வளவு சண்டை. இன்னைக்கு எப்படி வந்துட்டு பல இஸ்லாமிய உலகத்திலும் இந்த இயக்க சண்டைகள் பெருகி இருக்கிறது. இயக்கங்கள் பல இயக்கங்கள் தோன்றி இயக்கங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்துல பாத்தீங்கன்னா மதுஹப்வாதிகளுக்கு மத்தியிலே சண்டை. ஷாஃபி மதுஹப்புக்கும் ஹனஃபி மதுஹப், மாலிக் மதுஹப்புக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை. இதிலே அந்த இமாம்களை எல்லாம் தூற்றக்கூடிய ஒரு வேலைகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வர்றாங்க. பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு வந்து இது எப்படி கையாளுவது என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் காட்டிய வழிமுறைகள், அவர்கள் எழுதி குவித்த அந்த நூல்களிலே அற்புதமாக இடம்பெற்றிருக்கிறது. மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பத்தி எந்த அளவுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? அவங்க வாழ்ந்த காலம் 1703 1767 வரைக்கும், அந்த 50-60 ஆண்டுகள் 18ஆம் நூற்றாண்டினுடைய பகுதியில் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க வரலாற்று ஆசிரியர்கள், மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களே எழுதுகின்றார்கள். எப்படி எழுதுறாங்க தெரியுமா? அவருடைய அறிவு என்பது இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் மாத்திரம், அதோடு மாத்திரம் முற்றுப்படவில்லை. ஆட்சி அதிகாரம், அரசு நிர்வாகம், பொருளாதாரம், மருத்துவம், இப்படி பல துறைகளிலும் அவர்களுடைய அறிவும் ஆற்றலும் பறந்து விரிந்திருந்தது என்று எழுதுகிறார்கள். எழுதிட்டு இன்னும் பொருளாதாரத்தில் ஷா வலியுல்லா அவருடைய தாட்ஸ், திங்கிங் இருக்கு பாருங்க, அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்துச்சுன்னா, அவர்கள் ஷா வலியுல்லா அவருடைய காலத்துக்கு 100 வருஷம் கழிச்சு தான் காரல் மார்க்ஸ் பிறக்கிறாரு. பொருளாதாரத்தினுடைய மேதை, கம்யூனிசத்தினுடைய ஃபவுண்டர் காரல் மார்க்ஸ் 1857 வர்றாரு. 100 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் காரல் மார்க்ஸுக்கு முன்னோடி. அப்பதான் அந்த முதலாளித்துவம் பெருகி கொண்டிருக்கிறது உலகத்துல. பல இண்டஸ்ட்ரீஸ் பெருகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஐரோப்பாவில் தொழில் புரட்சி, புதிய தொழிற்சாலைகள். இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் பணியாற்றுவதற்கு இந்தியாவில இருந்தும் ஆப்பிரிக்காவில இருந்தும் அடிமைகள் கப்பலில் ஆயிரக்கணக்கான மக்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அப்படி கூட்டிட்டு போனவங்க தான் அமெரிக்காவுக்கும் போய் சேர்ந்தாங்க. ஆப்பிரிக்காவிலிருந்து சென்றவர்கள் தான் இன்றைக்கு அமெரிக்காவில் வாழக்கூடிய கருப்பின மக்களும். அப்போ உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் அடிமைகளை அழைத்து சென்று தொழிற்சாலைகளிலே வைத்து 18 மணி நேரம், 20 மணி நேரம், 22 மணி நேரம் வேலை வாங்கினாங்க. அவங்கள கடுமையா அந்த மாதிரி ஒரு ஆடு மாடுகளை போல நடத்தினார்கள்.
தொழில் இதை பெருக்கணும், உற்பத்தியை பெருக்கணும், புதிய புதிய மெஷின்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க, நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சாங்க, ஆயுதங்களை கண்டுபிடிச்சாங்க. இப்படி பல விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இது போன்ற அடிமைகளை வைத்து வேலை வாங்குகின்ற நிலையெல்லாம் பார்த்து முதலாளித்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகிலே கால் பதித்து அது வீறு கொண்டு எழுகின்ற நிலையை பார்த்து அந்த முதலாளித்துவத்திற்கு சவுக்கடி கொடுப்பது போல இமாம் ஷா வலியுல்லா, மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொருளாதாரத்திலே இன்னும் முதலாளித்துவத்துக்கு மாற்றாக முதலாளித்துவம் என்னென்ன கொடுமைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது, தொழிலாளியினுடைய உரிமைகள் என்ன, முதலாளியினுடைய உரிமைகள் என்ன, பொருட்கள் எப்படி உற்பத்தி செய்யப்படணும், முதலீடுனா என்ன. கார்ல் மார்க்ஸ் 100 வருஷத்துக்கு அப்புறம் கார்ல் மார்க்ஸ் தான் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க பாருங்க. அவர் கார்ல் மார்க்ஸுக்கு ஃபோர் ஃபாதர், அவங்களுடைய குரு மாதிரி மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி வைத்த புத்தகங்கள் இன்றைக்கும் உருது மொழியிலையும் ஃபார்சி மொழியிலையும் நிறைய இருக்குது. தாருல் தேவபந்தில் ஒரே ஒரு பாடம் மட்டும் நடத்தி தர்றாங்க. பொருளாதாரத்தில் மாத்திரம் கிடையாது, பல துறை விற்பனர், எல்லா துறைகளிலும் மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதி வைத்திருந்த புத்தகங்கள் இருந்து முஸ்லிம் சமுதாயத்திற்கு படிப்பினை இருக்கிறது. அவங்க என்ன இவ்வளவு நேரமா நம்ம பார்த்துட்டு வந்த இந்த நிகழ்ச்சியில ஆட்சி நிர்வாகத்தை தக்க வைக்கிறதுக்கு போராடினாங்க. முஸ்லிம் சமுதாயத்தில் சீர்திருத்தம் பண்றதுக்கு என்னென்ன வேலைகளை செஞ்சாங்கிறத நம்ம பார்க்கல. அது அவங்க புத்தகத்திலிருந்து நேரடியாக நம்ம பார்ப்போம். அவங்க என்னென்ன சொல்லி இருக்கிறாங்க, யார் யாரை எப்படி எல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க, யார் யாருடைய வேலைகள் அன்னைக்கு எப்படி மிகச்சிருந்ததுங்கிறத பாருங்க. மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அதிலே முஸ்லிம் சமுதாயத்தை சீரமைப்பது, கட்டமைப்பது குறித்து பல்வேறு அறிவார்ந்த விஷயங்களை அற்புதமாக தெளிவாக்கி இருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் அவர்களுடைய பிரச்சாரமும் அவர்களுடைய இயக்கத்தின் பிரச்சாரமும் அதுவாகத்தான் இருந்தது. என்னவாக இருந்தது? ஆலிம்களை பார்த்து ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க. தஃபீமாத்துல் இலாஹியான்னு ஒரு புத்தகம், அவங்க எழுதின புத்தகம், அரபு புத்தகம். அதுல ஆலிம்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க ஆலிம்கள்னு சொல்லிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இப்படியே எழுதுறாங்க, ஆலிம்கள்னு சொல்லிக்கிறதுலயே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது, ஆனா உங்க நடவடிக்கையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டு அவங்களே எழுதுறாங்க, ஒவ்வொரு ஆலிமும் ஒவ்வொரு குழுக்களாக பிரிந்து ஒரு மதுஹபை இருக்க பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக மாறி போயிருக்கிறீர்கள். மதுஹபை இவ்வளவு இறுக்கமாக பிடித்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? குர்ஆனிலும் உங்களுக்கு ஒரு சரியான ஹதீஸ் கிடைத்ததற்கு பிறகும், நல்லா கவனிச்சிங்க, உங்களுக்கு ஒரு சரியான பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்திலிருந்து ஒரு சரியான ஹதீஸ் கிடைத்ததற்கு பிறகும் அதை புறந்தள்ளிவிட்டு மதுஹபு சட்டங்களையே, முந்தைய இமாம்கள் தொகுத்த சட்டங்களையே கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது நீங்கள் அதாவது ஒரு மதுஹபு பற்றுடையவர்களாக, இன்னும் சொல்ல போனா அது கொஞ்சம் கடுமையான வார்த்தையை போடுறாங்க, அதிலேயே ஊறி கிடைக்கக்கூடிய மக்களாக மாறி போயிருக்கிறீர்கள். உங்களுடைய நிலையை மாற்ற வேண்டும். ஒவ்வொரு காலத்திற்கும் தேவையான, ஒவ்வொரு காலத்திலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இஜ்திஹாத் செய்து நீங்கள் புதிய புதிய சட்டங்களை எடுத்து கொடுக்க வேண்டும். மதுஹபு வெறி பிடித்தவர்களாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்று தஃபீமத்துல் இலாஹியா என்கின்ற அந்த நூலிலே ஆலிம்களை பார்த்து மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக விளக்கம் அளிக்கின்றார்கள். இன்னும் அதுல ஒரு படி மேல போய் இந்த மதுஹபு சட்டங்கள் எல்லாம் எப்படி முஸ்லிம் சமுதாயத்திட்ட இவ்வளவு உறுதியா போய் அதுதான் மார்க்கம் என்ற அளவிற்கு முஸ்லிம் சமுதாயம் எப்படி மாறி போனது என்பதெல்லாம் எழுதுகிறார்கள். முதல்ல உமையாக்களுடைய காலத்துல இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அரபுகள் கையில் ஆட்சி இருக்கின்ற வரைக்கும், அரபுகள் கையில் கலீஃபாவுடைய அந்த இஸ்லாமிய பேரரசு இருக்கின்ற வரைக்கும் மதுஹபு ரீதியான பிடிவாதங்கள், அந்த மதுஹபு ரீதியான இறுக்கமான சூழல், அதையே கெட்டியாக பற்றி பிடிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடையாது. அப்பாசியக்கள் காலத்தில தான், அதாவது 750க்கு பிறகுதான் அந்த மாதிரி மாறி போடுச்சு. இந்தியாவுக்கும் இஸ்லாம் இந்த அப்பாசியக்கள் மூலமாக வந்ததுனால, அவர்கள் கொண்டு வந்ததுனால அந்த மதுஹபு சட்டங்களையே முழுமையாக பிடித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம மாறி போயிருக்கிறோம். முந்தைய இமாம்கள் தொகுத்த சட்டங்கள் அந்த காலத்துக்கு பொருந்தும், அதை ஒரு கவனத்தில் கொள்ளலாம். அதையே பிடிச்சுக்கிட்டு இயக்கமாக பிரிந்து ஒருவருக்கு மத்தியில் ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி நடக்கிறது. இதை நாம் தவிர்க்க வேண்டும். குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நேரடியாக சட்டங்களை எடுக்கக்கூடிய அளவிற்கு நாம் நம்மளுடைய திறனை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று ஆலிம்களை பார்த்து சொல்றாங்க. அடுத்தது சூஃபிகளை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் மக்களிடையே சூஃபி ஞானிகளை பார்த்து, அதாவது அந்த எல்லையை தாண்டியவர்களை பார்த்து சொல்கின்றாங்க. சூஃபிகளிலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை, ஷரியத்தை நிலைநாட்டுவதற்காக மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு கைகோர்த்து போராடியவர்களும் இருக்கிறார்கள். அந்த எல்லையை தாண்டியவர்களுக்கு அவங்க எச்சரிக்கை செய்யறாங்க,
நீங்க மக்களிடையே கவிதைகளையும் கவிதைகள் கேட்கக்கூடியவர்களாக, மக்களை கட்டுக்கதைகளை கேட்கக்கூடியவர்களாக, இசையை கேட்டு நடனமாடக்கூடியவர்களாக, தன்னை மறந்து எந்த நேரமும் ஒரு ஒரு மாதிரியான இந்த உலக வாழ்க்கையை மறந்துவிட்ட நிலையில், துறவரம் போன்ற நிலையில் எல்லாம் மக்களை மாற்றக்கூடிய அளவிற்கு ஷரியத்திலிருந்து முரண்பட்ட பாதையை மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். இது அல்லாமல் பகிரங்க இணை வைப்பில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அடக்கஸ்தலங்களை எல்லாம் வணக்கஸ்தலங்களாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள். இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மாபெரும் துரோகமாக இருக்கிறது என்றெல்லாம் தஃபீமத்துல் இலாஹியா என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே அவர்கள் எழுதுகிறார்கள். இன்னும் அந்த நூலில் ஏராளமான வழிமுறை எழுதிட்டு முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வழிமுறையை கற்றுத்தர்றாங்க. இதுதான் ரொம்ப பாயிண்ட் அவுட்டான விஷயம். முஸ்லீம் சமுதாயம் தன்னுடைய சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க பாருங்க. மௌலானா ஷா வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருமையான வழிமுறையை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டிய வழிமுறையை, அவர்கள் சொன்ன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வழிமுறையை அழகாக காட்டித் தருகிறார்கள். முஸ்லிம் சமுதாயம், இந்த பூமி பந்திலே வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் ஒரு உம்மா, ஒரே சமூகம். அவர்கள் தங்களுடைய சமூக வாழ்க்கையை ஒரு தலைவரின் கீழ் அமைத்துக் கொள்ள வேண்டும். பூமி பந்தில் எந்த மூல முடுக்கில் வாழ்ந்தாலும் சரி, ஒரே ஒரு தலைவர் கீழே, ஒரு கலிஃபாவின் கீழ் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஆகமாக்கப்பட்ட வழிமுறை. அந்த ஒரு தலைமை என்கின்ற கான்செப்ட் அந்நிய சக்திகளால் சிதறடிக்கப்படுமேயானால், அது சிதைக்கப்படும் என்றால், அந்த சிதைக்கப்பட்டதற்கு பிறகு பிராந்தியம் பிராந்தியமாக துண்டு துண்டாக வாழக்கூடிய மக்கள் அந்தந்த பிராந்தியங்களிலே உங்களுக்கு மத்தியிலே பழங்குடி இனத்திலிருந்து அல்லது அந்த அறிவும் ஆற்றலும் பொருந்திய இனத்திலிருந்து ஒரு அறிவும் ஆற்றலும் பொருந்திய ஒரு மூத்த தலைவரை தேர்வு செய்து கொண்டு, முக்கியமா அந்த பழங்குடியினம் சொல்லி அந்த வார்த்தையை சொல்றாங்க, ஒரு மூத்த தலைவரை தேர்வு செய்து அவர்களுக்கு மத்தியில், அவர்கள் தலைமையின் கீழ், அவருடைய தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு இருக்கணும், ஒருங்கிணைஞ்சு இருக்கணும். உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் ஒருங்கிணைஞ்சு இருக்கணும். அந்த ஒருங்கிணைஞ்ச தலைமை வெளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளால் சிதைக்கப்பட்டால், பிராந்தியம் பிராந்தியமாக மாற்றப்பட்டால், அந்த பிராந்தியங்களிலே ஒரு அறிவும் ஆற்றலும் பொருந்திய ஒரு தலைவரை தேர்வு செய்து அவருக்கு கீழ் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அந்த தலைமையும் அந்த சமூக கட்டமைப்பும் சிதைக்கப்பட்டால், குடும்பம் குடும்பமாக முஸ்லிம் சமுதாயம் ஒரு தலைவரின் கீழ், ஒரு மூத்த தலைவரின் கீழ், குடும்பம் குடும்பமாக ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அந்த ஒரு தலைமைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்கின்ற சமூக கட்டுமானத்தை, முஸ்லிம் சமுதாயத்திற்கான கட்டுமானத்தை இந்த ஹுஜ்ஜத்துல்லாஹி பாலிகாவிலும் எழுதுறாங்க. இன்னும் அவர்களுடைய பல்வேறு நூல்களிலும் இதை பாயிண்ட் அவுட்டாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயம் இப்படித்தான் வாழ வேண்டும், தங்களுக்கு மத்தியிலே குழுவாக கூட்டமாக ஒரு தலைமையின் கீழ் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தையும் வைத்து மௌலானா ஷா வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அவர்கள் 1763 வஃபாத்தானார். மௌலானா ஷா வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திற்கு பிறகு உருவான அத்துணை மதரசாக்களிலும் ஹதீஸ்களை வைத்து பாடம் நடத்தக்கூடிய ஒரு காட்சி ஏற்பட்டது இந்தியாவில். அந்த மதரசா வழிமுறைகள், மதரசா பாடத்திட்டங்கள், மதரசாவுடைய கட்டமைப்பு எல்லாம் வெள்ளையர்களுடைய வருகைக்கு பிறகு 1857க்கு பிறகு சிதைக்கப்பட்டுச்சு. அது ஒரு பெரிய வரலாறுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் உருவான தாருல் தேவ்பந்து மதரசா இருக்கு பாருங்க, அந்த மதரசாவுடைய சிந்தனை, அந்த மதரசாவுடைய அதாவது மைய சிந்தனை மௌலானா ஷா வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிந்தனை. அங்கிருந்து துவங்கப்பட்ட தாருல் தேவ்பந்து மதரசாலிருந்து இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மதரசாக்கள், இந்திய துணை கண்டம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய, இன்னும் இலங்கையிலும் இருக்கக்கூடிய மதரசாக்கள் அனைத்திலும் மௌலானா ஷா வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிந்தனையும் இருக்கிறது, இமாம் அப்துல் வஹாபினுடைய சிந்தனையும் இருக்கிறது. தமிழகத்தில் துவக்கப்பட்ட தாய் மதரசா என்று சொல்லக்கூடிய வேலூர் பாக்கியாத் சாலியாத் மதரசாவை துவக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை ஆலா ஹஸரத் அவர்களுக்கு திட்டச்சேரியிலே, நாகை மாவட்டம் திட்டச்சேரியிலே வைத்து உருவான போது அவர்கள் நேரடியாக சென்று தாருல் தேவ்பந்து மதரசாவிற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களையும் பயிற்றுவிப்பு முறைகளையும் பார்த்துவிட்டு வந்துதான் வேலூரிலே வைத்து பாக்கியாத் சாலியாத் மதரசாவை உருவாக்கினார்கள். அதனால இந்தியாவில் இன்னைக்கு ஹதீஸ் படிக்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு, இன்னைக்கு நம்ம ஹதீஸ் எல்லாம் தமிழ்ல வந்திருக்கு பாருங்க. ஏறக்குறைய எல்லா ஹதீஸ் கிதாபுகளும் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்ல வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் யாருடைய சாதனை? இந்திய மண்ணுக்கு அந்த ஹதீஸ் கிதாபுகளே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை இந்திய மண்ணுக்கு கொண்டு வந்து சேர்த்த ஒரு மாபெரும் புரட்சியாளர், ஒரு மாபெரும் அறிவுஜீவி. புத்தகங்கள் எழுதி தள்ளி கொண்டே இருக்கிறார்கள். ஆர்டிக்கல் எந்தெந்த பத்திரிகையெல்லாம்
முஸ்லிம்களுடைய வரலாற்றை எழுதுகின்ற போது மௌலானா ஷா வலியுல்லாவை தொடாமல் எழுதவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு புரட்சியாளர். சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரியாரிஸ்ட், நம்ம மண்ணிலே வாழக்கூடிய ஒரு பெரியாருடைய கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மூத்த பெரியாரிஸ்ட், முதிர்ந்த பெரியாரிஸ்ட், இந்த 2006 நீதிபதி ராஜேந்திர சச்சார் கமிஷன் அறிக்கை, அந்த கமிட்டியினுடைய அறிக்கை வெளிவந்ததற்கு பிறகு அது குறித்து விமர்சன கட்டுரை எழுதுகின்ற போது அவருடைய பத்திரிகையிலே அவர் கீழே குறிப்பிடுறாரு பாருங்க, முஸ்லிம் சமுதாயத்திற்கு இன்றைக்கு தேவை 2007-8 அந்த நீதிபதி ராஜேந்திர சச்சார் கமிட்டி அறிக்கை வந்ததற்கு பிறகு அந்த பெரியாரிஸ்ட் எழுதின அந்த கட்டுரை என்னிடம் இருக்கிறது. அதை கீழே குறிப்பிடுறாங்க, இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு, இந்திய முஸ்லிம் சமுதாயத்திற்கு மௌலானா ஷா வலியுல்லா போன்ற ஒரு தலைவர் தேவை என்று அவர் எழுதுகிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அறிவுஜீவிய, அது பொருளாதாரமா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், இன்னும் சமூக ஆட்சி நிர்வாகமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், மார்க்கமா இருக்கட்டும், கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கட்டும், துறை சார்ந்து தசௌஃபா இருக்கட்டும், சூஃபிசமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஆழ்ந்த நுண்ணறிவு, ஆழ்ந்த புலமை கொண்ட, அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒரு மாபெரும் தலைவன், அதே நேரத்தில் அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையுடைய ஒரு மாபெரும் தலைவனை, வழிகாட்டியை, ஒட்டுமொத்த முஸ்லிம் செக்டேரியன்ஸ் இருக்க எல்லா பிரிவுகளையும் ஒன்றாக இணைத்த ஒரு அறிவும் ஆற்றலும் பொருந்திய தலைவனை இந்த நிமிடம் வரைக்கும் இந்தியாவிலிருந்து யாரும் பிறக்கவில்லை. மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற ஒரு தலைவரைத்தான் முஸ்லிம் சமுதாயம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அத்துணை மக்களையும் முஸ்லிம் சமுதாயத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் பொருந்திய ஒரு தலைவனை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு தந்தரல வேண்டும். மௌலானா ஷா வலியுல்லாவை பற்றி நிறைய நாம் படிக்க வேண்டும். மதரசாக்கள்ல தாருலும் தேவபந்தில் போய் படிச்சுட்டு வந்தவங்க கூட ஷா வலியுல்லாவை பற்றி நிறைய பேசாம இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க எழுதின கிதாபுகள்லாம் உருது மொழியிலையும் அரபு மொழியிலையும் பார்சி மொழியிலையும் இருக்குது. அதையெல்லாம் நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த தஃபீமத்துல் இலாஹியாங்கிற இந்த ஒரு புத்தகத்தை நம்ம மொழிபெயர்த்தோம்னா முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன சீர்திருத்தம் செய்யணும், எப்படி செய்யணுங்கிற எல்லா வழிமுறையும் தெளிவா வந்துடும். நுணுக்கமாக ஆய்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு நிலையிலும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வரலாறு, இஸ்லாமிய வரலாறு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு 1400 வரலாறு, அந்த அவர்கள் காலம் வரைக்கும் நடந்த அத்துணை விஷயங்களும் கரைச்சி குடிச்சு இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இருந்த இடைவெளிகள் ஒவ்வொரு காலத்திலும் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆய்வு செய்து அந்த ஆய்வுகளை அன்றைக்கு அவர்களுடைய காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தோடு பொருத்தி பார்த்து இனி முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்ய வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலையும் நூலாக எழுதி வைத்து விட்டு சென்ற ஒரு மாபெரும் தலைவர் எங்க காட்டுங்க இந்தியால. மௌலானா ஷா வலியுல்லாக்கு நிகர் ஷா வலியுல்லா தான். அதனால ஷா வலியுல்லா குறித்து நிறைய படிக்க வேண்டும். அவர்களுடைய கிதாபுகள் அனைத்தும் நாம் தமிழிலே மொழிபெயர்க்கின்ற நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படும் என்பதை கூறி, இந்த ஒரு மாத காலமும் நாம் பார்த்த முஜத்தீதுகள், நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய ரமலான் மாதத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த ஒரு மாத காலமும் பல்வேறு அறிவு சார்ந்த புரட்சியாளர்கள், ஆயுதம் சார்ந்த புரட்சியாளர்கள், இன்னும் கொள்கை சார்ந்த புரட்சியாளர்கள், அரசு நிர்வாகம் சார்ந்த புரட்சியாளர்கள், அனைவருடைய ஒரு சிலருடைய அவர்கள் செய்த சாதனைகளை நாம் பார்த்தோம். இன்னும் இந்த வரலாற்றிலே ஏராளமான புரட்சியாளர்களுடைய செய்திகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் படித்து பார்க்கின்ற நேரத்தில் எதிர்காலத்தில் நாம் செல்ல வேண்டிய பாதையை அவை தெளிவாக வழிகாட்டும். வரலாறு படிக்காத சமூகத்தால், வரலாற்றை புரியாத சமூகத்தால், வரலாறு நமக்கு கற்பிக்கின்ற பாடங்களை உணராத சமூகத்தால் ஒரு நாளும் எதிர்கால தலைமுறைக்கு வழிகாட்டவே இயலாது. மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எதிர்கால சமுதாயத்துக்கு வழிகாட்டியது, அந்த வழிகாட்டியதற்கு உதவியாக இருந்தது என்றால் வரலாறு குறித்த சரியான வரலாறு குறித்த முறையான அறிவு, அதன் அடிப்படையிலே அத்துணையும் தீர்மானித்தார்கள். நாம் எதிர்கால சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் குறிப்பாக மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்கு இந்த மண்ணிலே தோன்றிய ஷேக் அஹ்மத் சிர்ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மாபெரும் முஜத்தீத் மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் அப்துல் வஹாப் அவர்கள், இன்னும் அதற்கு முன்பாக வாழ்ந்த இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் இப்னு தைமியா அவர்கள், இவர்களுடைய வரலாறு எல்லாவற்றையும் நாம் படிக்க வேண்டும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருடைய இந்த முஜத்தீதுகள், ரிவைவலிஸ்ட் என்று சொல்வார்கள், புனரமைப்பாளர்கள், இஸ்லாமிய புரட்சியாளர்கள் என்று, இந்த அத்துணை புரட்சியாளர்களும் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வழிமுறையை வாழ்ந்த காலம் வித்தியாசமா இருந்தா கூட ஷிர்க், இணை வைத்தல் என்கின்ற விஷயத்தை
முடிவுக்கு கொண்டு வருவதிலே, அதை முறையாக கட்டுப்படுத்துவதில், அதை தடுத்து நிறுத்துவதிலே அத்துணை பேருடைய சிந்தனையும் ஒரே மாதிரியாக இருந்திருக்கிறது. வழிமுறைகள் மாத்திரம்தான் வேற வேறையா இருந்திருக்கிறது. அது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியா இருக்கட்டும், இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியா இருக்கட்டும், அப்துல் வஹாப் இருக்கட்டும், ஷேக் அஹ்மத் சிரிந்தா இருக்கட்டும், ஷா வலியுல்லாஹ் இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு நிகராக அந்த பாவங்களிலெல்லாம் பெரும் பாவங்கள் என்று சொல்லக்கூடிய இணை வைத்தல், ஷிர்க், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள், அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய விஷயங்களை மனிதனிடமோ மரங்களிடமோ கல்லிடமோ மரத்திடமோ சென்று கேட்கக்கூடிய இந்த கொடூரமான பாவத்திலிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை மீட்டெடுப்பதிலேயே அதிகப்படியான நேரம், அதிகப்படியான கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். மௌலானா ஷா வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் ஒருபடி மேலே சென்று இணை வைத்தலை, குறிப்பாக அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றுவதற்கு, அதிலே வழிபாடு செய்யக்கூடிய அளவிற்கு, அதிலே கோரிக்கைகளை வைக்கக்கூடிய அளவு, கோரிக்கைகளை வைக்கக்கூடியது எந்த அளவிற்கு பாவம் என்பதை அவர்களுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். தஃபீமத்துல் இலாஹியாலே எழுதியிருக்கிறார்கள், குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடக்கஸ்தலங்களை சுற்றி வரக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு பாவங்களை செய்கிறார்கள் என்றால், கொலையை விட, விபச்சாரத்தை விட கொடிய பாவம் என்று தஃபீமத்துல் இலாஹியா என்கின்ற நூலிலே மௌலானா ஷா வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஷிர்க், இணை வைத்தல் என்பது மாபெரும் குற்றம். அந்த குற்றங்களிலிருந்து எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் பாதுகாத்து தர வேண்டும். வரலாற்றிலிருந்து நிறைய படிப்பினைகளை பெற வேண்டும். நான் இவ்வளவு இந்த ஒரு மாத காலமும் கூறிய வரலாறுகள் என்பது என்னுடைய சுய கருத்து கிடையாது, அவர்களுடைய கருத்து, முஜத்தீதுகளுடைய கருத்து. அவர்கள் எந்த வேலையை செய்தார்களோ, எத்தகைய புனரமைப்பு பணிகளை செய்தார்களோ அத்தனையும் பதிவாக்கப்பட்டு வைத்திருக்கிறது, வரலாறாக பதிவாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. நீங்க வரலாற்றை படிச்சீங்க, நான் சொன்ன எல்லா செய்தியும் அதுல இருக்கும். அது யாரு செஞ்ச வேலையா இருக்கட்டும், எல்லாருடைய செய்தியும் இருக்கிறது. இது எதுவும் என்னுடைய சுய செய்தி கிடையாது, அத்துணையும் முஜத்தீதுகளுடைய செய்தி. வரலாற்றிலே வாழ்ந்த புரட்சியாளர்கள் சமூகத்திற்கு எதை சொன்னார்களோ அதையே நானும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாத்திரம் கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்விடம் மாத்திரம் நம்மளுடைய வேண்டுதலை, நம்மளுடைய கோரிக்கைகளை, நம்மளுடைய துக்கங்களை, நம்மளுடைய சந்தோஷங்களை, நம்மளுடைய கவலைகளை அனைத்தையும் படைத்த ரப்புக்கு மாத்திரம், அவனிடம் மாத்திரம் வைத்து ஆறுதல் பெறக்கூடிய மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆக்கித் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சமூக நீதி அறக்கட்டளையின் கல்விப் பணிகளுக்கு உதவிடுவீர். எமது 20 ஆண்டு கால இலக்கு இன்ஷா அல்லாஹ் 2030க்குள் முஸ்லிம்களின் பள்ளிக் கல்வியை இஸ்லாமியப்படுத்திட வேண்டும். உயர்கல்வியில் மாணவர்களை தொழில்துறைக்கும் மாணவிகளை கல்வித்துறைக்கும் உருவாக்கிட வேண்டும். இதற்காக தமிழகம் முழுவதும் கல்வி மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்கம், பயிற்சி முகாம்கள், புதிய கல்வி நிறுவனங்களுக்கான ஆலோசனைகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், மாத இதழ், கல்வி வழிகாட்டி மலர், இணையதளம் என்று முஸ்லிம்களின் கல்வி புரட்சிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளைக்கு வாரி வழங்கிடுவீர். சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் டிடி அல்லது செக் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி அறக்கட்டளை, 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25225780. எங்களுடைய வெப்சைட் முகவரி www.samuganidhi.org. சமூக நீதி முரசு முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக வெளிவரும் மாத இதழ். அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக்கிட உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளையின் வெளியீடு. சமூக நீதி முரசு மாத இதழ் மாதந்தோறும் வீடு தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 180. சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி முரசு மாத இதழ், 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1.